கற்புள்ள பெண்களுடைய சிறப்பை இலக்கியங்கள் பெருமையாக பேசுது. கற்புடைய பெண்களை பார்த்தோம் அப்படின்னா தேவர்கள் போற்றுதாங்க, அவங்கள மனிதர்கள் தொழுது வணங்குறாங்க. இதை இலக்கியத்தில் நிறைய பார்க்குறோம். அது மாதிரி கற்புடைய பெண் எந்த காலத்தவளாக இருந்தாலும் சரி, எந்த சமயமாக இருந்தாலும் சரி, எந்த குலமாக இருந்தாலும் சரி, எந்நாட்டவராக இருந்தாலும் சரி, அவங்கள பொன் போல போற்றி மதிக்கிறாங்க. அந்த வகையில் நாம் இப்போ பார்க்க போகிறது யார் அப்படின்னா நளினை அப்படிங்கிற பெண்ணுடைய வரலாறை தான் பார்க்க போகிறோம். இப்போ நளினை அப்படிங்கிறவங்க காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவங்க. அந்த ஊரை சேர்ந்த விசயதத்தன் அப்படிங்கிற வணிகன் அந்த அம்மாவுடைய பண்பையும் நல்ல குணநலனையும் அழகையும் பார்த்து கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட உடனே அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆவல் கொள்கிறார், அதாவது ஆசை அடைகிறார். முறைப்படி பெண் கேட்குறாரு, அவளை கல்யாணமும் பண்ணிக்கிட்டார். அப்போ நளினை பார்த்தோம் அப்படின்னா கணவனை தவிர வேறு யாரையுமே மனதளவில் கூட எண்ணி பார்க்க மாட்டான். அப்போ கணவனின் கருத்தறிந்து எந்த காலத்தில் என்ன வேணும் அப்படின்னு அவனுக்கு உணவளித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்புரை நல்ல சொற்களை கூறி அவனை பாதுகாத்து வந்தாங்க. ஒரு நாள் கணவன் அவகிட்ட நான் வாணிபம் செய்யலாம்னு இருக்கேன், அப்போ வாணிபம் செய்கிறதுக்கு இங்கே நமக்கு போதிய வசதி கிடையாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கடல் கடந்து நான் போய் கிழக்கு திசைக்கு தீவுக்கு போயிட்டு வர்றேன், ஒரு தடவை போயிட்டு வந்தால் கொஞ்சம் ஓரளவு பொருள் ஈட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கணவன் தன்னை பிரிந்து கடல் வழியில் போக போகிறாரே அப்படின்னு நினச்சி அந்த அம்மா பயப்படுறாங்க, அப்படியே கவலைப்படுறாங்க. என்னடா இவ்வளோ நாள் கணவன் கூடயே இருந்தோம், இப்போ இவர் நம்மளை விட்டுட்டு வெளியில் போகிறேன்னு சொல்கிறாரே அப்படின்னு. ஐயோ உங்களை பிரிஞ்சு நான் எப்படி உயிர் வாழ போகிறேன் அப்படின்னு அழுகுறாங்க. அப்போ மனைவியோடைய இந்த துன்ப நிலையை கண்டு விசயதத்தன் என்ன பண்ணுறாரு, மலைத்து போயிட்டு என்னடா நம்ம மனைவி நம்ம மேலே இவ்வளோ அன்பாக இருக்காங்களே அப்படின்னு மலைத்து போயிட்டாரு. இருந்தாலும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மனதை தேர்ச்சி கொண்டு நம்ம அழிகின்ற பொருளை தேடி உன்னுடைய இளமையை நான் அழிய விட்டு நான் போகிறேன் அப்படின்னு நீ அவதிப்படாத. செல்வம் இல்லாதவர் அறம் செய்ய இயலாதவர். நான் அப்புறம் வறியவன் தன்னுடைய கடமையை செய்ய முடியுமா? செல்வம் மற்றவர் பொன் பொருள் இந்த செல்வம்லாம் இல்லை அப்படின்னா யார் இந்த உலகத்தில் மதிப்பாங்க? வறுமையால் வாடி வயிற்றை வளர்ப்பதற்காக மற்றவருடைய வாசலில் போய் நின்று கையேந்துவது கண்ணியமான செயல் அல்ல. அப்போ பொருள் இல்லாதவங்களுக்கு இந்த உலகமே இல்லை, திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. அதனால என்னுடைய கண்ணே நீ எனக்கு விடை கொடு, நான் போயிட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லி மனைவியை தேற்றுறாரு. இதை கேட்ட நளினை என்ன பண்ணுறாரு, மக்களை பேணுதற்கும் மனையறம் இல்லற வாழ்க்கை சிறப்பாக செய்வதற்கும் செல்வம் அவசியம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உங்களை விட்டு என்னால் பிரிஞ்சு வாழ முடியாது. அப்போ நானும் உங்களோட வெளிநாட்டுக்கு வர்றேன் அப்படின்னு அந்த அம்மா கெஞ்சுறாங்க. உடனே அவர் பார்க்குறாரு, தன்னுடைய மனைவியுடைய துன்பத்தை பார்த்து ரொம்ப மனவேதனை அடைகிறாரு. அப்போ அன்பே கப்பல் ஏறி கடலில் வெகு தூரம் போகணும். அப்போ வெகு தூரம் போகிறவங்க மென்மை படைத்த உன்னை என்னால் நெடுந்தூரம் கூட்டிகிட்டு போக முடியாது. அதனால் கடல் கடந்து போகிறது நம் நாட்டு பெண்களுக்கு வழக்கம் கிடையாது. அதனால் நீ என்ன பண்ண, நான் வேலைக்கு வெளிநாட்டுக்கு போகிறேன், நான் போகிற இடத்துல நான் வேலையை பார்ப்பேனா உன்னைய கவனிப்பேனா? நான் வாணிபத்தை தான் கவனிக்கணும். ஆகவே நீ உடன் வந்தால் என்னால் என்னுடைய பணியை செய்ய முடியாது, நல்ல செயல் கிடையாது. அதனால் நீ என்ன பண்ணு அப்படின்னா ஆண்களுக்கேற்ற வேலையில் பெண்கள் ஈடுபடவும் முடியாது. இவ்வூரில் இருந்து எறும்பு குருணையை பொறுக்கிறது மாதிரி தேடுவதை விட யானை மரத்தை முறித்து தலைகளை தின்பது போல பெருவாரியாக நான் செல்வம் சேர்க்கிறது நல்லது. பல நாட்கள் இருந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பொருள் சேர்க்கிறத விட சில நாட்கள் போய் கஷ்டப்பட்டு நிறைய சேர்த்து பிறகு நான் வந்துடுறேன், அப்புறம் நம்ம 2 பேரும் வாழ்க்கையை நல்லபடி அனுபவிக்கலாம். நீ வருந்தாத, நான் உன்னை பிரிந்து வாழ விரும்பலை, பொருளை தேடிக்கிட்டு நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ இந்த அம்மா பார்க்குறாங்க, கணவன் நம்ம என்ன சொன்னாலும் கணவன் போயிடுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவருடைய மனசை இனி நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, நளினை உணர்ந்துக்கிட்டாங்க. அயல்நாடு சைடில் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கணவனை வழி அனுப்ப அந்த அம்மா கடற்கரைக்கு வர்றாங்க. சகல பொருட்களோடும் வழி பயணத்துக்கு தேவையானவற்றோடும் விசேதத்தன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கப்பலில் ஏறிட்டார். மனம் உருக அந்த அம்மா அப்படியே கணவனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க பார்க்க கணவன் என்ன பண்ணுறாரு, அந்த அம்மாக்கிட்டேருந்து கையை சேர்த்து விடை பெற்று போய்கிட்டே இருக்கார். கப்பல் போவதை கண்டு நளினை ரொம்ப கலங்குனான், மனசு ரொம்ப வேதனைப்படுறா. ஐயோ என் கணவர் என்னை விட்டு பிரிகின்றாரே அப்படின்னு என்ன பண்ணுறா, வேதனைப்படுறா, அப்படியே கண்ணீர் வடிக்கிறா. கப்பலும் என்ன பண்ணுச்சு, அந்த அம்மாவுடைய கண்ணை விட்டு வெகு தூரம் சென்று மறைந்தது. அப்போ மிகவும் துயரடைந்த வேதனை அடைந்த நளினை என்ன பண்ணுறாரு, என்னுடைய கணவர் இல்லாமல் நான் வீடு எதுக்கு போகணும், வீடு திரும்ப மாட்டேன், அவர் இல்லா ஏக்கத்தோடு நான் வீட்டுக்கு போய் பிணமாக வாழ மாட்டேன், நடமாட மாட்டேன், என் கணவர் வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்துலையே கல் சிலையாக இருந்து காத்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. விரைவில் அவள் என்ன பண்ணுறாரு, அவள் கல் உருவமாகவே மாறிட்டான். அருகில் நின்றவர்கள் எல்லாம் இதை கண்டு ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இங்கே ஒரு பெண்ணு நின்றுச்சு, இப்போ பார்த்தா அந்த பெண் கல் சிலையாக மாறிட்டாளே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. 3 வருடங்கள் ஆனது. விசேதத்தன் என்ன பண்ணுறாரு, பொருள் ஈட்டிக்கிட்டு பொருள் சம்பாதிச்சுட்டு நாடு வந்துட்டார். கப்பல் துறைமுகத்தை சேர்ந்துச்சு. கப்பலை விட்டு இறங்கி கரைக்கு வர்றாரு அந்த விசேதத்தன். அங்கே கல் உருவத்தில் தன்னுடைய மனைவி நிற்கிறத பார்க்குறாரு. ஆவலோடு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய அந்த கல் சிலையை அப்படியே கட்டி தழுவுறாரு. உடனே நளினை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன் பழைய உருவுக்கு அந்த கல் உயிர் பெற்று தன்னுடைய அந்த பழைய உருவுக்கு வந்துருச்சு. கணவனை கண்டு பூரித்தாள், ஆனந்த கண்ணீர் வடித்தாள். நடந்ததை உணர்ந்த விசேதத்தன் மனைவியை ரொம்ப புகழ்ந்து பாராட்டுறாரு. கணவன் மட்டுமா, அந்த ஊரே என்ன பண்ணுச்சு, அந்த அம்மாவை பாராட்டி கொண்டாடியது. கணவனை பிரிந்த பெண் அவன் வரும் வரை எந்த இன்பத்தையும் அனுபவிக்காம தன்னுடைய மனதை கல்லாக்கிட்டு அவன் வரவிற்காக காத்திருக்கக்கூடிய நிலைமையை இந்த நளினையினுடைய கதை மூலம் நாம் இளங்கோவடிகள் நமக்கு அழகாக சொல்லியிருக்காரு. நல்லவள் நளினை ஊர் போற்றும் தெய்வம்.